வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் பகுதியில் தேசிய மக்கள் மன்றங்கள் இன்று திறக்கப்பட்டது. காரைக்கால் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் 2 தேசிய மக்கள் மன்ற நிறுவனரும் தொழிலதிபரும் லாட்டரி அதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த சில மாதங்கள் முன்பு பெங்களூரில் நடைபெற்ற RCB அணியின் IPL கொண்டாட்டத்தின் பொழுது 2.5 லட்சத்திற்கும் மேல் மக்கள் வந்திருந்தார்கள். அதுபோன்ற ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்தார்கள். இங்கோ 27,000 பேர் வந்ததற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அரசியல் நோக்கத்திற்காக இது போன்ற தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. அதனை முழுமையாக கண்டிப்பதாகவும், தமிழக அரசு இது போன்ற விஷயங்களின் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜோஸ் சார்லஸ் கூறினார். விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகின்றார். அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகிறது என காவல்துறைக்கு தெரிகிறது. தெரிந்த பிறகு அவர்களுடைய பணி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான். ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி அவர் இவ்விவகாரத்தை CBI விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறினார். புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலையும் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். தற்பொழுது திமுகவை சீண்டி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது புதுச்சேரி அரசியல் வட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர்ல இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்ததுக்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இதுக்கு இழந்த உயிருக்கு நம்ம எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அவங்க உண்மையா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம அரசாங்கம் அது உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதுல அரசாங்கம் தவறுனது ஒரு பெரிய ஒரு காரணமா நான் கருதுகிறேன். நம்ம பெங்களூர்ல இந்த RCBயோட சக்சஸ் ஈவெண்ட் பண்ணும்போது 2.5 லட்சம் மேல மக்கள் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரௌடு அதை மேனேஜ் பண்ண முடியாம இழந்த உயிரிழப்பு 11 பேர். இங்க தமிழ்நாட்டுல 27,000 பேர் வந்ததுக்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்புங்கிறது ஒரு மன்னிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயமே அல்ல. இது கரண்ட் கட்டு பண்ணாங்கன்னு சொல்றாங்க, அங்க லத்தி சார்ஜ் பண்ணின்னு சொல்றாங்க. ஒரு மக்கள் உயிர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த பொது சேவை வரதே மக்களோட நலனுக்கும் மக்களோட உயிரை காக்கிறதுக்கு தான் இங்க வரும். அது இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்காக, பொலிட்டிக்கல் அரசியல் நோக்கத்துக்காக சில இந்த மாதிரி தவறான விஷயம் செய்யக்கூடாது. அதை நான் முழுமையும் கண்டிக்கிறேன். இருக்கலாம், அது CBI என்கொயரி பண்ணாதான் இது தெரிய வரும். கண்டிப்பா பண்ணணும். CBI என்கொயரிக்கு இது அனுப்பப்பட வேண்டும். நடக்கும் முன்னாடி இப்படி ஆகும். டெய்லி தான் அவர் ஒரு வாரமும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட்டம் வந்தாலே இவ்வளவு பெரிய கூட்டம் வருது தெரியும் போது காவல்துறையோட வேலை என்ன? இதுக்கு உரிய நடவடிக்கை ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதுதான் அவங்களோட வேலை. மக்களை காக்கக்கூடியதுக்கு தான் காவல்துறைன்னு வச்சிருக்காங்க. அந்த காக்கி சட்டை போட்டுட்டு இது மாதிரி தவறான விஷயங்கள்லாம் உடல் போறது நல்ல விஷயம் அல்ல. இது CBI என்கொயரி வச்சாதான் இது உண்மையான விஷயம். அது நம்ம எதுவுமே பத்தி சொல்ல முடியாது. CBI என்கொயரி வச்சதுக்கு அப்புறம் தான் இது உண்மையான விஷயம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே DMK ஒரு மீட்டிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அது கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டா பண்றாங்க. அதே மாதிரி இப்ப புதுசா ஒருத்தவங்க வளர்ந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எல்லா வழியும் செய்யறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அரசியல் உயிர் இழப்புங்கிறது ஒரு மக்களோட உயிரை அவங்க வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றது, டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நம்ம அரசியல் வரும். இதை விட்டுட்டு நம்ம போய் இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யக்கூடாது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 300 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள மாரிஸ் மஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் செல்வி முத்து மீனா, இணை இயக்குநர் பாலமுருகன் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். மின்துறை தனியார் மயமாகாது என்று சட்டமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை மீறி தனியார் மயமாக்கினால் புதுச்சேரி அரசுக்கு எதிராக வெகுஜன போராட்டம் நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மின்துறையின் 100% பங்குகளையும் அதானி குழுமம் வாங்கி மின்துறையை நடத்தப் போவதாக செய்திகள் வெளியானது. இதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஒருபுறம் மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்று ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தில் மின்துறை ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என்று முதலமைச்சர் ரங்கசாமியும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் அறிவித்தனர். இந்த நிலையில் மின்துறையை தனியார் மயமாக்கும் வகையில் அதற்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில் மின்துறை ஊழியர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் மின்துறை தனியார் மயமாக்க கூடாது என்ற வழக்கு வருகின்ற 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணை வருகின்றது. அந்த விசாரணையில் புதுச்சேரி அரசும் ஒரு வாதியாக சேர வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் வீடுகளில் டிஜிட்டல் மின் மீட்டர் பொருத்தும் பணியும் மின் சாதன தளவாடங்கள் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றது. அரசு கொடுத்த வாக்குறுதியை மீறினால் வெகுஜன போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். காரைக்கால் மத்திய பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளர் நாஜிம் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவிக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு புகார் எழுந்தது. அந்த புகார் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் நாஜிம் எம்எல்ஏ மற்றும் தியாகராஜன் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் காரைக்கால் மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்டுள்ள பாலியல் வன்கொடுமை குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட பேராசிரியரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து அவர் கூறும்பொழுது, காரைக்கால் மத்திய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டு புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் அவர் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உடனடியாக பேராசிரியரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர் உயர்மட்ட குழு அமைத்து உண்மைத்தன்மை விசாரிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடு மிகவும் கண்டனத்திற்குரியது என்று எச்சரித்த நாஜிம், விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் திமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் வழியாக செல்லும் கிளை வாய்க்கால் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் மெயின் ரோட் கல்வெட்டிலிருந்து NH45A கல்வெட் வரையிலான நகர் வளைவுக்கு அருகில் உள்ள பள்ள வாய்க்காலில் 3,69,750 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு வாய்க்கால் தூர்வாரும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லோயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வசந்தம் நகர், கணபதி நகர், திருக்குறளாளர் நகர், திருமலை தாயார் நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் பங்கேற்றனர். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்ற முயற்சி எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் பிரபுதாஸ் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் குருதி கொடை கொடுத்தனர். நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை நடைபெற்றது. மேலும் நிகழ்வில் பன்னீர்செல்வம், உருளையன்பேட்டை பொறுப்பாளர் மூர்த்தி, மாநில ஆன்மீக மற்றும் ஆலயம் அமைப்பாளர் சாய் சுதாகர், மாநில மகளிர் அணி செயலாளர் கீதா, ராஜன், எக்ஸ் கவுன்சிலர் வைத்தியநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாணிதாசன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையும் பாரதியார் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய 2 நாள் மணல் சிற்ப முகாம் பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை பயிலும் 120 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வெயில் அதிகமாக இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் 2 நாள் நடைபெற்ற மணல் சிற்ப முகாமில் உலகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா நலமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், புதுச்சேரி அரவிந்தர் ஆய் மண்டபம், டாக்டர் அப்துல் கலாம் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற தலங்களை மணல் சிற்பமாக உருவாக்கி பார்வைக்கு வைத்திருந்தனர். இது பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்து சென்றனர். இதுகுறித்து பேராசிரியர் பிரபாகர் கூறும்பொழுது, மணல் சிற்ப முகாமில் மாணவர் பங்கேற்கும் பொழுது அவர்களின் படைப்பு திறமைகள் வெளிப்படுகின்றது. மாணவர்கள் உருவாக்கிய மணல் சிற்பங்களை பல்வேறு சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த 42 அணிகள் பங்கேற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியை முன்னாள் அமைச்சரின் மனைவி கிரிக்கெட் விளையாடி துவக்கி வைத்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். புதுச்சேரி அடுத்த கூடப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 42 அணிகள் பங்கேற்று விளையாடியது. 2 நாட்கள் நடந்த இப்போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இப்போட்டிகளுக்கான இறுதிப் போட்டி பிள்ளையார்குப்பம், கோனேரிக்குப்பம் ஆகிய அணிகள் மோதின. இந்த போட்டியை முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி கிரிக்கெட் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து 2 அணிகளும் விளையாடிய போட்டியில் இறுதியாக பிள்ளையார்குப்பம் அணி வெற்றி பெற்று முதல் பரிசும்
கோனேரிக்குப்பம் அணி 2ஆம் பரிசும் வென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி முன்னாள் பாஜக தலைவர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கினர். இந்நிகழ்வில் விளையாட்டு வீரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள் முரளி, சிவசங்கரன், உலகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் அம்பேத்கர் சிலை எதிரே முன்னாள் சென்னை மேயரும் வழக்கறிஞருமான மருத்துவர் சிவராஜ் 133வது பிறந்தநாள் மற்றும் 61வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் மாவட்ட துணை செயலாளர் ராமலிங்கம் தலைமையில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் மாவட்ட தலைவர் பால வீரவேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஸ்ரீரங்கன் பிரகாஷ், தமிழ் பிரபா, சுரேஷ் பாபு, விக்னேஷ், விக்கி, வீரமணி, மாவட்ட பொருளாளர் சதீஷ்குமார், செல்வநாதன், கணபதி உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தற்பொழுது நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் சுகாதார அலுவலராக உள்ள எம். அப்துல் ஜபார் பல ஆண்டுகளாக பல்வேறு விழிப்புணர்வு பாடல்கள் பாடியுள்ளார். நேற்று நடைபெற்ற நாரதகான சபையில் நடைபெற்ற நீர் மேலாண்மை, கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை குறித்த கருத்தரங்கள் இஸ்ரோ இயக்குநர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, மதிவாணன், ஒடிசா மாநிலத்தின் துணை செயலர் மற்றும் சகாயம் ஆகியோரின் கைகளால் அப்துல் ஜபானுக்கு விருது வழங்கப்பட்டது. ஓய்வு பெற்ற சி. முருகேசன் அப்துல் ஜபார் நன்றி தெரிவித்தார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் அறிவுடை நம்பி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் பண்ருட்டி அருகே வேகாக்கொள்ளை கிராமத்தில் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய வேண்டும், நிலத்தை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் திட்டக்குடி அருகே வசிஷ்டபுரம் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி மனைவி மகாலட்சுமி ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் எனக்கு திருமணமாகி 30 வருடங்கள் ஆகிறது, 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் உறவினர்கள் என் மீது தவறான பழி சுமத்தி என் கணவரிடம் இருந்து என்னை பிரித்துவிட்டனர். என் பெயரில் உள்ள சொத்தையும் 10 சவரன் நகையும் பறித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டனர். மேலும் என்னை ஆபாசமாக வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். இது தொடர்பாக திட்டக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த மாநில நிர்வாகிகள், முதலமைச்சர் மற்றும் காவல்துறையிடம் அனுமதி வழங்க மனு அளித்திருந்தனர். இதனிடையே நேற்று முன்தினம் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 42 நபர்கள் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் நடத்த உள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க கூடாது என வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அசோக் ராஜா என்பவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளார். மேலும் வார இறுதி நாள் என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இருப்பார்கள் என்பதாலும் குறுகிய சந்திப்பில் பிரச்சாரம் செய்ய அரசு அனுமதி அளிக்காமல் ஹெலிபேட் மைதானம் அல்லது துறைமுக வளாகத்தில் விஜய்க்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கடலூர், தேவனாம்பட்டினம், பாஞ்சாலபுரம் பகுதியைச் சேர்ந்த 42 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்து வருவதாகவும் சுமார் 4 தலைமுறைகளாக வசித்து வருவதால் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டி பாஞ்சாலபுரத்தை சேர்ந்த பெண்கள், ஆண்கள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூரில் அனைத்து குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கரூர் தாவிக பொதுக்கூட்டத்தில் உயிர்நீத்த குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை எதிரில் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் அனைத்து குடிநீர் போர் நலசங்க சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் தலைவர் மற்றும் பொருளாளர், கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக இனிவரும் காலங்களில் அரசியல் கட்சிகள் எந்த ஒரு ரோட் ஷோவும் நடத்தாத அளவிற்கு இதுபோன்ற சோக நிகழ்வு ஏற்படாத வண்ணம் அரசு தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தங்களது ஆதங்கத்தையும் வேதனைகளையும் அறிவித்தனர்.
புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் நாள்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் அரசு மருத்துவமனை பின்புறம் நுழைவாயிலில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவின் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பழுதடைந்த சாலையை சீரமைக்க நிதி திரட்டும் வகையில் சமூக ஆர்வலர் அருண் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் பெற்று எடுத்து அந்த நிதியை அரசு கழிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைகளப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர் திரு முருகன். இவர் திருக்கனூர் சரஸ்வதி நகர் செல்லும் சாலையில் செல்போன் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இவரது கடையில் தனது செல்போனை பழுது நீக்க கொடுத்திருந்தார். இதனிடையே நேற்றிரவு சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் இருவரும் கடைக்கு சென்று பழுது பார்க்க கொடுத்த செல்போனை கேட்டுள்ளனர். அப்பொழுது செல்போன் இன்னும் சரி செய்யப்படவில்லை என கடைக்காரர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கடையின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் திருமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடையின் கண்ணாடியை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 24 வார்டுகள் உள்ளது. இந்த பகுதிகளில் உட்காட் காம்பவுண்ட், உகார் நகர், கார்மேல்புரம், செண்பகனூர், தைக்கால், பெரியகுளம் சாலை என பல்வேறு பகுதிகள் உள்ளது. தொடர்ந்து 2 பெண்கள் மட்டுமே நகராட்சி சார்பில் தினசரி தூய்மைப்படுத்தும் பணிக்கு வருகின்றனர். ஆனால் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் தூய்மை செய்ததோடு வீடுகளிலும் குப்பைகளை சேகரித்து வாகனங்களில் ஏற்றி செல்வதற்கு உதவி செய்கின்றனர். ஆனால் பல இடங்களில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றது. சுகாதார ஆய்வாளர் ஆய்வு செய்வதற்கு இந்த பகுதிகளுக்குள் வருவது கிடையாது. சாலை ஓரங்களில் உள்ள கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே மழை தண்ணீர் ஆனது சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தகவல்கள் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து சுகாதார ஆய்வாளர் இந்த பகுதிகளுக்குள் வருவது கிடையாது. குறிப்பாக அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொள்வதும் கிடையாது. மழை காலங்களுக்கு முன்பாக ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் கால்வாய்களை தூய்மைப்படுத்தி செடி கொடிகளை அப்புறப்படுத்தி சாலை ஓரங்களில் உள்ள செடிகளை தூய்மைப்படுத்தி வைப்பார்கள். தொடர்ந்து தற்பொழுது ஆள் குறைபாடு காரணம் என கூறி இவர் இந்த பகுதிக்குள் வருவது கிடையாது. இதனால் தெரு நாய்கள் குப்பைகளை தெருவுக்குள் இழுத்து பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றது. குப்பைகள் வீதிகளில் தெருக்களிலும் வீசப்படுவதால் தொடர்ந்து துர்நாற்றம் எடுப்பதோடு மக்கள் முகம் சுளித்து செல்லக்கூடிய நிலை உள்ளது. இதன் காரணமாக நகராட்சியை குறை கூறக்கூடிய நிலையில் மக்கள் உள்ளார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.